திருச்சி உறையூர் குங்குமவல்லி அம்மன் கோயில் நடக்கக்கூடிய இந்த சிறப்பான யாகம் மக்களுடைய மனம் போல் மாங்கல்யம் அமையணுன்றதுக்காகவே இந்த நிகழ்ச்சியின் பெயரையே மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருமணம் தாமதமாகக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே பரிகாரங்களில் கலந்துக்கக்கூடிய நேரமோ சமயமோ கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால இந்த மாதிரி யாகங்களில் கலந்து அதற்கான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். யாகத்தில் அப்படின்னா பெருசாக நடக்க போகுது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா யாகம் அப்படின்றதுல, அதாவது யாகத்தில் ஓதப்படுற மந்திரங்கள் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வுகள் யாகத்தை ஒரு முழுமையாக மாற்றுது. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் லைஃப்பை உருவாக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் நாமே எடுக்கக்கூடாது அப்படின்ற முனைப்போடு தமிழ் மேட்ரிமோனி.com வேந்தர் டிவியும் இணைஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறது தான் இந்த மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற கூடிய சுயம்பர பார்வதி யாகம். யாகம் ஆரம்பிக்க பொழுது யாகத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நேர்ல பார்க்கலாம். இன்று நாம் காணவிருப்பது திருச்சி உறையூரில் அருள்மிகு குங்குமவல்லி அம்மன் சமேத தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சுயம்பர பார்வதி யாகத்தையும் அதில் கலந்து கொண்ட வரன்கள் பற்றிய விவரங்களையும் பார்ப்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் சுப்பலிங்க. நான் பனியப்பட்டியிலேருந்து வரேன். உங்களுடைய கம்யூனிட்டிங்க? நான் நாட்டுக்கோட்டை செட்டியார். ஓகே, என்ன மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க? யாருக்காக வந்திருக்கீங்க? என் பையன் நடராஜனுக்காக வந்திருக்கேன். மருமக மகளாக வேணும். ஓகே, மருமக மகளாக வேணும். மகளாக வேணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் தொலைபேசின்னு சொல்லுங்கள். 9629887442. சரிங்க, உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா இந்த யாகம்? என்னுடைய மனசு கருத்தை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது ஒரு திருமாங்கல்யம் கூட்டி வைக்கிறது ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடத்தின புண்ணியம்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க. இங்கே பல திருமாங்கல்யத்தை கூட்டி வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு. பல கும்பாபிஷேகத்தை ஒரே இடத்துல பார்த்து ஒரு மன நிறைவு இருக்குது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. பொதுவாகவே இறைவன் உரைகின்ற ஆலயங்களில் யாகங்கள் நடத்தப்படுவது உண்டு. அவைகளில் உலக அமைதிக்காக நடத்தப்படும் யாகங்கள், மழை வேண்டி நடத்தப்படும் யாகங்கள், எதிரிகளின் பயம் விளக்க நடத்தப்படும் யாகங்கள், நீண்ட ஆயுளை பெற நடத்தப்படும் யாகங்கள் என எத்தனையோ உண்டு. ஆனால் நாம் இங்கு நடத்தவிருப்பது சுயம்பர பார்வதி யாகம். இதனால் ஏற்படும் பயன்கள் என்ன என்பது பற்றி கடந்த பகுதிகளில் விரிவாக சொல்லியிருந்தோம். இதனை கேட்டதனால் தானோ என்னவோ திருச்சியில் நடக்கும் இந்த யாகத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் அதிக அளவில் வரன்கள் கலந்து கொண்டனர். பொதுப்படையா ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, இந்த ஸ்வயம்பர கலா பார்வதி மந்திரம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபயங்கரி யோகபதங்கரி சகல தாவர ஜங்கமம் மம முககிருதயம் மமவதம் ஆகர்ஷய ஆகர்ஷய. இது வசிய சக்தியை, ஆகர்ஷ சக்தியை அதிகரிக்கும். பொருத்தங்கள்லாம் பார்க்குறா, இல்லை வசிய பொருத்தம் இருக்கா, ராசி பொருத்தம் இருக்கா, இப்படிலாம் பார்ப்பா. இன்னைக்கு வசியம் அப்படின்னாலே ஏதோ ஒரு தாந்திரிகம் அல்லது மாந்திரிக சொல் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டா நம்மளுடைய ஜாதகத்திலேயே வசிய பொருத்தம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தவா இந்த மாதிரி மந்திரங்களை ஜபம் பண்ணினோமானால் அவளுக்கு ஆகர்ஷண சக்தி ஏற்படும். சர்வஜன ஸ்திரீ புருஷான் ஆகர்ஷிய எப்படி சொன்னாமோ அதே போல் இந்த மந்திரத்தில் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக அபயங்கரி சகல தாவர ஜங்கமம், எல்லாவின தாவர ஜங்கமம் லோகமெல்லாம் எனக்கு என்முகமாக ஈர்க்கப்படுத்தும்ங்கிறது இந்த மந்திரத்தோடைய அர்த்தம். மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அற்புத சக்தி உண்டு என்பதை முன்பே அறிந்தோம். அதன்படி நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் பெண்களுக்கான மந்திரங்களை உச்சரிக்கிறார். இது ஒரு பெண் எனக்கு நல்ல கணவன் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய பெண்களுக்கான ஒரு மந்திரம். பதிம் தேகி சுகம் தேகி சோமங்கல்யம் சுபஞானம் தேகிமே சிவசுந்தரி ஸ்வாஹா. சௌமங்கல்யோ சுபஞானோ தேகிமே சிவசுந்தரி ஸ்வாஹா. சௌமங்கல்யம் சுபஞானம் தேகிமே சிவசுந்தரி ஸ்வாஹா.
சோமங்கல்யம் ஜபஞானம் தேகிமே சிவசுந்தரி ஸ்வாஹா. கொஞ்சம் ஒரு சொட்டு தேன். ஓம் பதிம் தேகி சுபம் தேகி சௌபாக்கியம் தேகி மே சுபே. ஓம் பதிம் தேகி சுபம் தேகி சௌபாக்கியம் தேகி மே சுபே. ஓம் பதிம் தேகி சுகம் தேகி சௌபாக்கியம் தேகி மே சுபே. அதேபோல நல்ல மனைவி வேண்டி வந்திருக்கும் ஆண்களுக்கான மந்திரங்களை ஜெபிக்கிறார். அடுத்தது ஆடவருக்கு, புருஷனுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற புருஷர்கள் வேண்டிக்கக்கூடிய ஆண்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. பத்னியும் மனோரமாம் தேகிம், எனக்கு பத்னி வேணும் அப்படின்ட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய மந்திரம். மனோவிருத்தானுச்சாரிணி, எனக்கு நான் எப்படி ஆசைப்படுறேன்னா அதே போல் அந்த பொண்ணு இருக்கணும். இதேத்தான் பெண்ணுக்கும் அதேத்தான் ஆணுக்கும். அவ்வாறாக பெண் அமைய வேண்டும். தாரிணீம் துர்க்க சம்சார சாகரஸ்ய குலோத்பவாம் ஸ்வாஹா. இப்படி தன் மன வாழ்க்கைக்கு எவ்வாறாக பெண் வேணும், நான் இப்படிலாம் விரும்பியிருக்கேன், அதே போல் எனக்கு அமைச்சு கொடு அப்படின்ட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு மந்திரம். பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. பத்னீம் மனோரமாம் தேஹீம் மனோவிருத்தானுச்சாரிணீம். ஓம் பத்னீம் மனோரமாம் தேஹீம் மனோவிருத்தானுச்சாரிணீம். ஓம் பத்னீம் மனோரமாம் தேஹீம் மனோவிருத்தானுச்சாரிணீம். கொஞ்சம் உடைச்சு கொடு. ஓம் பத்னீம் மனோரமாம் தேஹீம் மனோவிருத்தானுச்சாரிணீம். ஓம் பத்னீம் மனோரமாம் தேஹீம் மனோவிருத்தானுச்சாரிணீம். இந்த யாகத்துல கலந்துகிட்ட சில பேருடைய போட்டோக்களும் விவரங்களும் இப்போ நம்ம நிகழ்ச்சியில காட்ட போறோம். அதை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அணுகலாம். பெயர் தினேஷ், வயது 28, உயரம் 6.2, சமூகம் செங்கொந்த முதலியார், மதம் இந்து, கல்வி MBA, வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 7667945228. பெயர் கௌதம், வயது 26, உயரம் 5.5, சமூகம் சோழிய வெள்ளாளர், மதம் இந்து, கல்வி MBA, வேலை சுயதொழில். விவரங்களுக்கு 7604878331. பெயர் ரமணா பிரபு, வயது 40, உயரம் 5.8, சமூகம் கவரா நாயுடு, மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமோ, வேலை சூப்பர்வைசர். விவரங்களுக்கு 7667945228. வேந்தர் டிவி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி.com இணைந்து மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்திக்கிட்டு வராங்க. அதை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். விரைவில் திருமணம் கைகூட வேண்டும் என்று வேண்டி அதற்கான மந்திரங்கள் மற்றும் லலிதா திரிசதி மந்திரங்கள் ஒலிக்கப் பெறுகின்றன. இங்கே பிரதானம் கல்யாணத்துக்காக அம்பாளை ஸ்தாபனம் பண்ணியிருக்குங்கிறதுனால இத்தனை விஷயம் அம்பாளுக்காக பண்ணின்னு இருக்கோம். லலிதா திரிசதி இதை நிறைய தடவை நம்ம ஆலயத்தில் சொல்லியிருக்கோம். வெளியூர் மக்களும் வந்திருக்கிறதுனால இன்னும் ஒரு தடவை லலிதா திரிசதி. அம்பாள் அகத்தியம்பெருமான் அம்பாளினுடைய காட்சியை கண்ட மாத்திரத்திலேயே எவ்வாறு இவளை வர்ணிப்பது அர்ச்சிப்பது அப்படின்ட்டு தகச்சு நின்றுட்டாராம். அதற்காக அம்பாள் திருவாய் மலர்ந்து சொல்ல அகத்தியம்பெருமான் எழுதியது. லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி மகத்துவம் வாய்ந்திருக்கின்றதோ அதே போல அம்பாளினுடைய சூக்ஷ்ம மந்திரம், பாலாவினுடைய சூக்ஷ்ம மந்திரமானது இதில் கலக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த திரிசதியினால் ஹோமமணினோமானால் இஷ்டகாமியார்த்த பூர்த்தியாகும். அதாவது வேண்டிய விருப்பங்கள் யாவும் நமக்கு கிடைக்கும்ங்கிறது சாஸ்திரம். ஒவ்வொரு தடவையும் 48 நாட்களும் நாம்
குங்குமவல்லி அம்பாள் முன்னாடி 48 நாட்களும் இந்த திருசதியே தான் மறுபடி ஹோமம் பண்ணிட்டு இருப்போம். அந்த சக்கரத்துக்கும் அதே அர்ச்சனையை தான் பண்ணிட்டு இருப்போம். அதனால் வருடந்தோறும் வரக்கூடிய பக்தர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய விருப்பங்கள்லாம் சீக்கிரம் இங்கே வந்தால் கிடைக்கிறதுன்னா அதற்கு இந்த மந்திரமும் பெரும் துணையாக இருக்குது அப்படிங்கிறது தான் காரணம். அப்படி சக்தி தரவல்ல ஒரு மந்திரத்தினால அர்ச்சனையினால் ஹோமம் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அமைதியோடு இருந்தேன்னா இந்த திரிசதி ஹோமம் முடிச்சுட்டு அடுத்ததால் பூர்ணாகுதி நேரமும் அதே போல் சொல்கிறாப்புல பூர்ணாகுதிங்கிறத நிறைய பேர் நிறைவு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இருக்காங்க. பூர்ணாகுதின்னா நிறைவு பெறுதல் அப்படின்னா, பூரணம் என்றால் முழுமை பெறுதல்னு அர்த்தம். எதை பார்த்தானாலும் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்த்தா அத்தனை சக்தி உண்டு. எவ்வளவு பிரதோஷங்களுக்கு விரதம் இருந்து இருக்காமல் போயிட்டோன்னா, சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருந்தால் 1 வருஷம் விரதம் இருந்த பலன் உண்டு. இதெல்லாம் எப்படியோ அவ்வளோ நேரம் சில பேர் லேட்டாக வந்திருப்பீங்க, அவசரமாக சங்கல்பமாக இருக்கும். சில பேர் இவ்வளோ நேரம் வந்துட்டு ஏதாவது இல்லை கவனச்சிதறல் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி முன்ன பின்ன எத்தனை நடந்திருந்தாலும் கூட இந்த பூர்ணாகுதி நேரத்தில் உங்களுக்கு யாரும் எந்திக்க வேண்டாம். இப்போ நாங்கள்லாம் எந்திரிச்சு ஹோமம் பண்ணுறோங்கிறதுக்காக எந்திரிச்சல்னா பின்னாடி உள்ள ஆளுக்கு மறைக்கும். அடுத்த எல்லாரும் அது நம்ம வேண்டுதலை பாவங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு இடத்துல அடுத்த சொல்லால் விழ வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறோம். அப்படியே உட்காந்து அப்படியே கைகூட்டி தரிசனம் பண்ணிட்டா மாத்திரமே போதும். பூர்ணாகுதி நேரத்தில் இப்போ வந்து திருசதி தான் பண்ண போகிறோம். பூர்ணாகுதி முதல் எல்லாருக்கும் தொட்டு வாங்கிட்டு வந்து பூர்ணாகுதி. அப்போது பூர்ணாகுதி இறைவனும் இறைவியும் எதற்காக நாம் அழைத்தோமோ, இத்தனை பேரும் எதற்காகலாம் வேண்டின்றேலோ அந்த வேண்டுதலை நான் கண்டிப்பாக உறுதியாக அவர் அத்தனையும் வாங்கிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வேலை தான் பூர்ணாகுதி. முழுமை பெறக்கூடிய நிறைவில்லை, முழுமையாக இருக்கக்கூடிய நேரம்தான் பூர்ணாகுதி. அப்படியாப்பட்ட நேரத்தில் நல்ல இருகரம் கூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கோ. எப்பயுமே இருகரம் ஆலயத்துக்கு உள்ளே வந்தாச்சுன்னா கை 2 சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாடல்களே சொல்லுது. வந்து கரை கண்டான் உரை கோயில் கோல கோபுரம் சூலா கால்களால் என்பன் கைகளால் என்ன பயன் அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் உண்டு. ஆமாம், திருவங்கமாலைங்கிற ஒரு பாடலில் உண்டும். இந்த கையை வந்து இப்படி சேர்த்து இறைவனை கும்பலன்னா அந்த கைக்கு இருந்து என்ன பயன் அப்படின்ட்டு கேட்டிருப்பார். அப்படியாப்பட்ட புண்ணிய சீலர்கள்லாம் மென்மேலும் கைகூப்பி வணங்க சொன்ன ஒரு முக்கியமான வேலை இந்த பூர்ணாகுதி, இந்த திருசதி, இந்த ஹோம பூஜைகளுக்காகத்தான். அதனால் எல்லோரும் பக்தி கூர்ந்து திருசதி ஹோமத்தையும் பூர்ணாகுதியும் தரிசனம் பண்ணிக்கணும் கேட்டுக்கோம். சிவாஜி ஓம் ஐம் க்ரீம் த்ரீம் ககார் ரூபாயை ஸ்வாஹா, கல்யாண குணசாலின்யை ஸ்வாஹா, கமனீயாய ஸ்வாஹா, கமலாட்சி ஸ்வாஹா, கருணாமிருதசாகராய ஸ்வாஹா, கதம்ப கானன வாதாய ஸ்வாஹா, கந்தர்ப வித்யாய ஸ்வாஹா, கற்பூர வீடோரப்த கல்லோலித ககுப்தராய ஸ்வாஹா, கஞ்சலோக்ஷணாய ஸ்வாஹா, சம்ர விக்கிரகாய ஸ்வாஹா, காரயித்ரியை ஸ்வாஹா, ஏகாரூபாய ஸ்வாஹா, ஏனகுண விநாசன்யை ஸ்வாஹா, ஏகரசாய ஸ்வாஹா, ஏகாதபத்திர சாம்ராஜ்ய பிரதாய ஸ்வாஹா. இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட சில பேருடைய ஃபோட்டோக்களும் விவரங்களும் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் காட்ட போகிறோம். அதை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அணுகலாம். பெயர் தினேஷ்குமார், வயது 32, உயரம் 6, சமூகம் கவரா, மதம் இந்து, கல்வி பிடெக், வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331. பெயர் சரவணன், வயது 30, உயரம் 5.7, சமூகம் செட்டியார், மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமோ, வேலை ஹார்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7667945228. பெயர் சுந்தரவல்லி, வயது 29, உயரம் 5.7, சமூகம் விஸ்வகர்மா, மதம் இந்து, கல்வி எம்எஸ்சி, வேலை ஆசிரியர். விவரங்களுக்கு 7667945228.
வேந்தர் டிவி மற்றும் தமிழ் matrimony.com இணைந்து மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்திக்கிட்டு வராங்க. அதை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். யாகம் முழுமை பெறுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டதால் பூர்ணாகிதி செய்யப்பட வேண்டிய பொருட்கள் யாகத்தில் கலந்து கொண்டவர்களால் பயபக்தியோடு தொட்டு வணங்கப்படுகிறது. இதுவரை அனைவரும் அமைதியோடு ஆவலோடு காத்திருந்த தருணம் நெருங்கிவிட்டது. எல்லோரது கண்களும் யாக குண்டத்தையே நோக்கியிருக்க, அனைவரது மனதிலும் இறைவனின் திருவடியே நிறைந்திருக்க, யாகம் முழுமை பெறுவதற்கான பூர்ணாகிதி நடைபெறும் புனிதமான காட்சி. பூர்ணாகுதி பத்தமாஞ்சோதி சர்வம் வே பூர்ணாகுதி சர்வமேவ தேனாப்னோதி அத்தோயம் வே பூர்ணாகுதி அஸ்யாமேவ பிரதிதிஷ்டதி. ஓம் க்ளீம் யோகினி யோகினி யோக அபயங்கரி சகலதாவரஜங்கம மம வதோ மாகர்ஷய கர்ஷய ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் த்ரீம் ஹரித்ராவல்யை வௌஷத். அனைவரும் பயபக்தியோடு கைகூப்பி தொழுகின்றனர். எல்லா தடைகளும் தோஷங்களும் விலகி விரைவில் திருமணம் கைகூடி மனம் போல் மாங்கல்யம் அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது அமைந்துவிடும் என்று பிறந்துவிட்ட நம்பிக்கை அனைவரது முகத்திலும் தெரிகிறது. ஆரத்தி காட்டப்பட அனைவரும் மிக மிக பக்தியோடு கண்களில் ஒற்றிக்கொள்கின்றனர். என்ன நோக்கத்திற்காக இந்த யாகத்தில் கலந்து கொண்டார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிடும். அதாவது விரைவில் திருமணம் கைகூடிவிடும் என்ற நம்பிக்கையோடு கலைந்து செல்கின்றனர். யாகத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு மங்கள பொருட்கள் அடங்கிய பிரசாத பை வழங்கப்படுகிறது. மனநிறைவோடு பசியாரவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுநல நோக்கத்தோடு உங்கள் வேந்தர் டிவி நடத்திய இந்த சுயம்வர பார்வதி யாகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும்
தடைகள் விலகி மனம் போல் மாங்கல்யம் அமைய இறைவன் அருள் புரிவானாக. இந்த யாகத்துல கலந்துகிட்ட சில பேருடைய போட்டோக்களும் விவரங்களும் இப்ப நம்ம நிகழ்ச்சியில காட்ட போறோம். அதை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அணுகலாம். பெயர் உமா, வயது 28, உயரம் 5.4, சமூகம் விஸ்வகர்மா, மதம் இந்து, கல்வி HSC. விவரங்களுக்கு 7667945228. பெயர் விக்னேஷ், வயது 28, உயரம் 5.11, சமூகம் வன்னிய குல சத்திரியர், மதம் இந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331. பெயர் விஜயபிரசாத், வயது 28, உயரம் 5.8, சமூகம் பார்க்கவ குலம், மதம் இந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331. இந்த யாகத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு இப்ப திருமணம் கைகூடி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு திருமண தடை இருந்தாலும் இனிமேல் நடத்தப்படும் யாகங்கள்ல கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.